கோவையில் நெடுஞ்சாலையை கடந்த கார் மீது மோதிய பள்ளி பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. சர்வீஸ் சாலையில் இருந்து திடீரென நுழைந்த காரை கட்டுப்பாட்டை இழந்து சென்ற பேருந்து மோதி இழுத்து சென்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து அப்பகுதியில் உள்ள ஒரு கடையில் பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் நெடுஞ்சாலையை கடந்த கார் மீது மோதிய பள்ளி பேருந்து சிசிடிவி காட்சிகள் வைரலாகி உள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் ஜினிதா. கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளி மாணவர்களுடன் வந்த பேருந்து ஒன்று கார் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வீஸ் சாலையிலிருந்து நெடுஞ்சாலையை நுழைய முயன்ற போது கவனக்குறைவாக இந்த விபத்து காரணம் என தெரிய வந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் குனியமுத்தூர் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சர்வீஸ் சாலை வழியாக வந்த கார் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றது. அப்பொழுது வலதுபுறம் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வரும் வாகனங்களை சரியாக கவனிக்காமல் கார் ஓட்டுநர் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அதே நேரத்தில் நெடுஞ்சாலையில் வலதுபுறமாக மாணவர்களுடன் வந்த பள்ளி பேருந்து எதிர்பாராத விதமாக காரின் மீது பயங்கரமாக மோதிய வேகத்தில் கார் சிறிது தூரம் இவ்வரை இழுத்துச் சென்றது. இந்த விபத்தின் முழுமையான காட்சிகள் அப்பகுதியில் உள்ள ஒரு கடையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கு. அந்த வீடியோ தற்பொழுது பேருந்து அதில் பேசும் ஒரு நபர் பேருந்து மிக வேகமாக வந்ததால் தான் இந்த விபத்து நேர்ந்தது என்று மலையாள மொழியில் பேசுகிறார். எனினும் சர்வீஸ் சாலையிலிருந்து பிரதான சாலைக்கு வரும்பொழுது கார் ஓட்டுநர் வலதுபுறம் வாகனம் வருகிறதா என்று நிறுத்தி பார்த்து கடக்க வேண்டும். கவனிக்காமல் கடக்க முயன்றால் விபத்துக்கு முக்கிய காரணம் என்று பார்க்கப்படுகிறது. இந்த விபத்து அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நெடுஞ்சாலைகளில் வாகனங்களை இயக்கும் போது ஓட்டுநர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இனியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.